பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 1 தொடங்கி 5 முடிய மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யோபுவின் ஊர் எது? பதில்: ஊத்ஸ் தேசம். கேள்வி: உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபு தேவனுக்கு பயந்து எதற்கு விலகுகிறவராயிருந்தார்? பதில்: பொல்லாப்புக்கு. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? பதில்: 7 குமாரர், 3 குமார்த்திகள். கேள்வி: தன் நாளிலே விருந்து செய்தவர்கள் யார்? பதில்: யோபுவின் குமாரர். கேள்வி: யோபுவுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தன? பதில்: 7000. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை ஒட்டகங்கள் இருந்தன? பதில்: 3000. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை ஏர்மாடுகள் இருந்தன? பதில்: 500. கேள்வி: யோபுவுக்கு எத்தனை கழுதைகள் இருந்தன? பதில்: 500. கேள்வி: கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராயிருந்தவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபுவின் குமாரர் விருந்து செய்யும் போது யாரை அழைப்பார்கள்? பதில்: தங்கள் 3 சகோதரிகளை. கேள்வி: தன் குமாரர் விருந்து செய்கிற நாள் முடிகிற போது யோபு எதை செலுத்துவார்? பதில்: சர்வாங்க தகன பலி. கேள்வி: தன் குமாரர் ஒருவேளை என்ன செய்திருப்பார்கள் என்று சொல்லி யோபு தன் குமாரரை பரிசுத்தப்படுத்துவார்? பதில்: பாவம் செய்து தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று. கேள்வி: கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றவன் யார்? பதில்: சாத்தான். கேள்வி: யாரைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் கூறினார்? பதில்: யோபு. கேள்வி: சாத்தான் கர்த்தரிடம் எதை கூறினான்? பதில்: யோபுவின் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்ததாக. கேள்வி: கர்த்தர் எதை தொட்டால் யோபு கர்த்தரை தூஷிப்பதாக சாத்தான் கூறினார்? பதில்: யோபுவுக்கு உண்டானவையெல்லாம். கேள்வி: யார் மேல் மாத்திரம் கையை நீட்டாதிருக்க கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? பதில்: யோபுவின் மேல். கேள்வி: யோபுவின் எருதுகளையும் கழுதைகளையும் சாய்த்துக் கொண்டு போனவர்கள் யார்? பதில்: சபேயர். கேள்வி: சபேயர் யாரை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள்? பதில்: யோபுவின் வேலையாட்களை. கேள்வி: யோபுவின் ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது எது?
பதில் வானத்திலிருந்து விழுந்த தேவனுடைய அக்கினி. கேள்வி யோபுவின் ஒட்டகங்களை ஓட்டிக் கொண்டு போனவர்கள் யார்? பதில் கல்தேயர். கேள்வி யோபுவின் பிள்ளைகள் மேல் வனாந்தர வழியாய் வந்தது எது? பதில் பெருங்காற்று. கேள்வி நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்புவேன் என்றது யார்? பதில் யோபு. கேள்வி தேவனை பற்றி குறை சொல்லாமல் இருந்தவர் யார்? பதில் யோபு. கேள்வி முகாந்தரமில்லாமல் யோபுவை நிர்மூலமாக்கும்படி கர்த்தரை ஏவினவன் யார்? பதில் சாத்தான். கேள்வி தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றவன் யார்? பதில் யோபு. கேள்வி மனுஷன் எதை கொடுத்து விடுவான் என்று சாத்தான் கூறினான்? பதில் தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும். கேள்வி எவைகளை தொட்டால் யோபு கர்த்தரை தூசிப்பான் என்று சாத்தான் கூறினான்? பதில் அவன் எலும்பையும் மாம்சத்தையும். கேள்வி யோபுவின் டேஷ் மாத்திரம் தப்பவிடும்படி கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? பதில் பிராணன். கேள்வி யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சாத்தான் எவைகளால் வாதித்தான்? பதில் கொடிய பருக்கள். கேள்வி யோபு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எதில் உட்கார்ந்தார்? பதில் சாம்பலில். கேள்வி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறியது யார்? பதில் யோபுவின் மனைவி. கேள்வி யோபு தன் மனைவியிடம் யாரை போல் பேசுகிறாய் என்று கூறினார்? பதில் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். கேள்வி தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் எதையையும் பெற வேண்டாமோ என்றார்? பதில் தீமையை. கேள்வி யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யார்? பதில் யோபுவின் சிநேகிதர். கேள்வி யோபுவின் 3 சிநேகிதரின் பெயர்கள் என்ன? பதில் எலிப்பாஸ், பில்தாத், சொப்பார். கேள்வி யோபுவின் துக்கம் எப்படிப்பட்டதென்று அவன் சிநேகிதர் கண்டார்கள்? பதில் மகா கொடியது. கேள்வி யோபுவின் சிநேகிதர் எத்தனை நாள் அவனோடே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள்? பதில் 7 நாள். கேள்வி தன் பிறந்த நாளை சபித்தவர் யார்? கேள்வி அந்தகாரமும் மரண இருளும் எதை மந்தார நாளின் பயங்கரங்கள் அருக்களிப்பாக்குவதாக என்று யோபு கூறினார்? பதில் ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட நாளை. கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளை எது பிடிப்பதாக என்று யோபு கூறினார்?
பதில் அந்தகாரம். கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான நாள் எதின் கணக்கிலே வராமல் போவதாக என்று யோபு கூறினார்? பதில் மாதங்கள். கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான ராத்திரியில் எது இல்லாமற் போவதாக என்று யோபு கூறினார்? பதில் கெம்பீர சத்தம். கேள்வி யார் யார் ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளை சபிப்பார்களாக என்று யோபு கூறினார்? பதில் நாளை சபிக்கிறவர்கள் லீவியா தானே எலும்ப பண்ணத்தக்கவர்கள். கேள்வி ஆண் பிள்ளை உற்பத்தியான நாளின் டேஷ் 2 போவதாக என்று யோபு கூறினார்? பதில் அஸ்தமான காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள். கேள்வி எது விடியற் காலத்து வெளுப்பை காணாமல் இருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில் ஆண் பிள்ளை உற்பத்தியான நாள். கேள்வி எவர்களோடே தூங்கி இளைப்பாறுவேனே என்று யோபு கூறினார்? பதில் பூமியின் ராஜாக்கள், மந்திரிமார்கள், பிரபுக்கள். கேள்வி எதை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே என்று யோபு கூறினார்? பதில் வெளிச்சத்தை. கேள்வி துன்மார்க்கரின் தொந்தரவு எங்கே ஓய்ந்திருக்கிறதாக யோபு கூறினார்? பதில் இளைப்பாறும் இடம். கேள்வி இளைப்பாறும் இடத்தில் தன் எஜமானுக்கு நீங்களாயிருப்பவன் யார்? பதில் அடிமை. கேள்வி எது வெள்ளம் போல் புரண்டு போகிறதாக யோபு கூறினார்? பதில் தன் கதறுதல். கேள்வி யாருக்கு தான் பயந்த காரியம் நேரிட்டது? பதில் யோபு. கேள்வி தன் போஜனத்துக்கு முன்னே யோபுவுக்கு உண்டானது என்ன? பதில் பெருமூச்சு. கேள்வி நாங்கள் பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ யார் யாரிடம் கேட்டது? பதில் எலிபாஸ் யோபுவிடம். கேள்வி 2 யோபு அநேகருக்கு புத்தி சொல்லி எதை திடப்படுத்தினார்? பதில் இளைத்த கைகள். கேள்வி விழுகிறவனை தமது வார்த்தைகளால் நிற்க பண்ணியவர் யார்? பதில் யோபு. கேள்வி யோபு எவைகளை பலப்படுத்தினார்? கேள்வி தள்ளாடுகிற முழங்கால்கள். கேள்வி எது உறுதியாய் இருக்க வேண்டுமென எலிபாஸ் கூறினான்? பதில் யோபுவின் தேவபக்தி. கேள்வி எது நம்பிக்கையாய் இருக்க வேண்டியது என்று எலிபாஸ் கூறினான்? பதில் யோபுவின் வழிகளின் உத்தமம். கேள்வி டேஷ் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? பதில் குற்றம். கேள்வி டேஷ் உழுது டேஷ் விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். பதில் அநியாயத்தை, தீவினையை. கேள்வி தீவினையை விதைத்தவர்களும் எதனாலே அழிவார்கள்?
பதில் தேவனுடைய சுவாசத்தினால். கேள்வி எவைகளின் பற்கள் தகர்ந்து போம்? பதில் பாலசிங்கங்கள். கேள்வி எது இறையில்லாமையால் மாண்டு போகும்? பதில் கிளசிங்கம். கேள்வி மனுஷருக்கு தரிசனங்களில் டேஷ் உண்டாகும்? பதில் பலவித தோற்றங்கள். கேள்வி எவைகள் தன்னை பிடித்ததாக எலிபாஸ் கூறினான்? பதில் திகிலும் நடுக்கமும். கேள்வி டேஸ் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? பதில் மனுஷன். கேள்வி தேவன் யாரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை? பதில் தம்முடைய பணிவிடைக்காரர். கேள்வி தேவன் யார் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறார்? பதில் தம்முடைய தூதர். கேள்வி கவனிப்பார் இல்லாமல் நித்திய அழிவடைகிறவர்கள் யார்? பதில் பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள். கேள்வி புத்தி இல்லாதவனை அதம் பண்ணுவது எது? கேள்வி நிர்மூடனை கொல்லுவது எது? பதில் பொறாமை. கேள்வி யார் வேரூன்றுகிறதை கண்டு எலிபாஸ் அவன் வாசஸ்தலத்தை சபித்தான்? பதில் நிர்மூடன். கேள்வி நிர்மூடனின் விளைச்சலை பறித்து தின்றவன் யார்? பதில் பசித்தவன். கேள்வி நிர்மூடனின் ஆஸ்தியை விழுங்கினவன் யார்? பதில் பரிகாரன். கேள்வி புழுதியிலிருந்து உண்டாகாதது எது? பதில் தீங்கு. கேள்வி மண்ணிலிருந்து முளைக்காதது எது? பதில் வருத்தம். கேள்வி எது மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான்? பதில் அக்கினி பொறிகள். கேள்வி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் எண்ணி முடியாத டேஸ் செய்கிறார்? பதில் அதிசயங்களை. கேள்வி தேவன் யாரை உயரத்தில் வைக்கிறார்? பதில் தாழ்ந்தவர்கள். கேள்வி தேவன் யாரை ரட்சித்து உயர்த்துகிறார்? பதில் துக்கிக்கிறவர்கள். கேள்வி தேவன் யாருடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார்? பதில் தந்திரக்காரர். கேள்வி தேவன் யாரை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார்?
பதில் ஞானிகளை. கேள்வி யாருடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும்? பதில் திரியாவரக்காரர். கேள்வி தேவன் எளியவனை யாருடைய கைக்கு விலக்கி ரட்சிக்கிறார்? பதில் பெலவான். கேள்வி யார் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்? பதில் தேவன். கேள்வி யாருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில் சர்வ வல்லவர். கேள்வி காயப்படுத்தி காயங்கட்டுகிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி எதற்கு மறைக்கப்படுவீர் என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில் நாவின் சவுக்குக்கு. கேள்வி எவைகளை பார்த்து நகைப்பீர் என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும். கேள்வி எவைகள் யோபுவோடே சமாதானமாயிருக்கும்? பதில் வெளியின் மிருகங்கள். கேள்வி யோபுவின் சந்ததியார் எதை போல இருப்பார்கள்? பதில் பூமியின் பூண்டுகள். கேள்வி தரித்திரனுக்கு டேஷ் உண்டு? பதில் நம்பிக்கை. கேள்வி தேவன் பூமியின் மேல் வெளிநிலங்களின் மேல் எதை வர்ஷிக்க பண்ணினார்? பதில் மலையை. கேள்வி ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலில் நொறுக்கப்பட்டவர்கள் யார்? பதில் நிர்மூடனின் பிள்ளைகள். கேள்வி எது ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவது போல யோபு கல்லறையில் சேருவார்? பதில் தானியம். கேள்வி பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர் யார் யாரிடம் கூறியது? பதில் எலிப்பாஸ் யோபுவிடம். God bless you.